ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி சிக்கன் மசாலா இல்லாமல் ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 5-6 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு 1/4 மூடி தேங்காய், அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு, ஜீரகம், சோம்பு, கொஞ்சமாக தனியா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோம்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம தயிர் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அந்த சிக்கனை எடுத்து இது கூட சேர்த்துட்டு நல்லா பிரட்டிக்கலாம். சிக்கனை லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலா எல்லாம் சிக்கன் கூட சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா நான் இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் சேர்க்க வேணாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ட்ரையாக இதை வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு தக்காளி, ஒரு 3 முந்திரி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். அந்த சிக்கன் கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ட்ரையாக வதங்கினதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ட்ரையாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் கிரேவியாக வைக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவி வேணுமோ, குழம்பு வேணுமோ நீங்கள் அந்த ஸ்டேஜில் இறக்கிக்கலாம். ஏன்னா இது நம்ம முன்னாடியே வதக்கியிருக்கோம். அதனால நம்ம மசாலா சேர்த்து பிரட்டும் போது சிக்கனை நல்லா வெந்திருக்கும். நான் நல்லா கொதிக்க விட்டுட்டு இந்த அளவுக்கு கிரேவியாக இறக்கியிருக்கேன். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.